ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். மார்ச் 23ஆம் தேதியாக இன்று தங்கத்தின் விலை காலையில் பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ₹670 குறைந்த நிலையில் மதியம் இரண்டாவது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலை தங்கத்தின் விலை கிராமிற்கு ₹670 குறைந்து 22 கேரட் ஒரு கிராம் ₹12,950 ஆகவும், ஒரு சவரன் 1,03,600 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் ₹14,127 ஆகவும், ஒரு சவரன் 1,13,016 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலை கிராமிற்கு ₹15 குறைந்து ஒரு கிராம் வெள்ளி ₹235 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாலை இரண்டாவது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது மதியம் 12:30 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வீஸ் லெவலில் தங்கத்தோட விலை மீண்டும் நல்லாவே ஒரு இறக்கத்தில் இருந்துட்டு இருக்குங்க. இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 5 பைசா வீக்காக இருக்குது. இருந்தாலும் சர்வீஸ் லெவலில் தங்கத்தோட விலை நல்ல ஒரு இறக்கம் இருந்துட்டு இருக்குங்க. ஸோ தற்பொழுது ₹12,950 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா? இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் விலை குறையலாம் மேலும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிராமிற்கு ஒரு ₹200 ஒரு ₹400-450 வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் கன்டினியூ ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரேட் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். காலையிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ₹300 ₹350 கிட்ட தான் விலை குறையணும். ஆனால் ₹670 சொல்லிட்டு விலை குறைச்சிருந்தாங்க. ஸோ இப்போ தற்பொழுது மீண்டும் வந்து சர்வீஸ் லெவலில் நல்ல ஒரு விலை இறக்கத்தில் இருந்துட்டு இருக்குங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடை ரேட்டு சேஞ்ச் பண்ணாலோ இல்லை மார்க்கெட் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணாலோ உங்களுக்கு நான் வந்து உடனுக்குடனே தெரியப்படுத்துகிறேங்க. தற்பொழுது ₹12,950 அப்படிங்கிறது மார்க்கெட் ப்ரைஸுங்க. அதுவே கடையோட ரேட் பார்க்கும்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் ₹12,835 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்குதுங்க. ஸோ எல்லாத்தோட எதிர்பார்ப்பு வந்து ₹16,800 ஒரு புதிய உச்சத்திலிருந்து 13,000 14,000 வருமானு சொல்லி எதிர்பார்த்த டைமில் இப்போ 13,000 வந்து உடச்சி ₹12,950 இருக்குது. மேற்கொண்டு விலை குறையுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. முன்னதாக பார்த்தீங்கன்னா புதிய உச்சமாக இருக்கிறப்போ ₹16,800 சொல்லி இருக்கிறப்போ ஒரு சவரன் ₹1,34,600 அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்ததுங்க. தற்பொழுது ₹1,03,600 அப்படிங்கிறது நல்ல ஒரு விலை இறக்கமாக தான் இருந்துட்டு இருக்கு. அடுத்தா பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் சர்வீஸ் லெவலில் தற்பொழுது ஒரு இறக்கத்தில் தான் இருந்துட்டு இருக்கு. ₹235 சொல்லிட்டு ஒரு கிராம் வெள்ளி தற்பொழுது விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா? இந்த விலையிலேருந்து எவ்வளோ வரைக்கும் விலை குறையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ₹10 வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. 12:30 மணி நிலவரப்படி பார்க்கும்பொழுது சர்வீஸ் லெவலில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே மீண்டும் வந்து விலை குறைஞ்சு தான் காணப்படுது சர்வீஸ் லெவலில். ஸோ விலை வந்து மீண்டும் வந்து மாற்றம் செய்தாருங்கன்னா கடையோட ரேட்டோ இல்லை வந்து மார்க்கெட் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தங்கத்தில் மற்றும் வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்குறது இன்னும் மேலும் வந்து விலை குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. தற்பொழுது டவுன் ஸ்டேட்டஸ் அதாவது விலை குறையும் ஸ்டேட்டஸில் தான் போயிட்டுருக்குங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா புதிய உச்சமாக இருக்கிறப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் கவலைப்படாதீங்க. லாங் டேர்மில் கண்டிப்பாக வந்துட்டு மீண்டும் வந்து அதிகரிக்க தாங்க தொடங்கும். ஓகே வியூவர்ஸ், தங்கம் மற்றும் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஒரு செய்தியாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம்.